வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புதுச்சேரி மற்றும் மரக்காணத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவி கொண்டிருக்கிறது. அதாவது அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதியே பார்த்தீங்கன்னா கரையோரத்திற்கு மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அப்ப என்ன நடந்து கொண்டிருக்குதுனாக்கா, அதனுடைய பெரும்பாலான பகுதி, அதாவது ஒரு பகுதி, ஒரு பாதின்னு சொல்லலாம். அது வந்து லேண்ட் கூட அதிகமா இன்டராக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ போதுமான மாய்ஸ்சர் அதுக்கு வந்து கிடைக்கல. அதனால ரொம்ப வீக்கன் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால உறுதியாகவே சொல்ல முடியும். இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, அரபிக்கடல் பகுதிகள்ல இருக்கக்கூடிய சுழற்சியானது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த சுழற்சி அந்த அரபிக்கடல் சுழற்சியின் தாக்கத்தினால ஈர்க்கப்பட்டு அதனுடன் போய் இணைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் இப்ப எப்படி இருக்கு பாருங்க. மழை அடிச்சு ஊத்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்படிலாம் இல்ல. ஆனா சிங்கப்பெருமாள் கோயில் மாதிரியான பகுதிகளில், காட்டாங்குளத்தூர் மாதிரியான பகுதிகளில் நேற்றைய தினமே, அதாவது லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 100 மில்லிமீட்டருக்கு கிட்டத்தட்ட நெருக்கத்துல 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை எல்லாம் பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வானூர் சரௌண்டிங்ஸ்ல 184 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டா எல்லாமே கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி நகர பகுதிகளில் 148 மில்லிமீட்டர் அளவு மழையும், கடலூர் ஐஎம்டியில கிட்டத்தட்ட 180 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. முழுமையான மழை அளவுகள் பட்டியல் நமக்கு கிடைக்க வந்து விட்டது. இனி டெல்டாவிலலாம் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா சுழற்சி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் லாட்டிடியூட்ல இருக்கு. நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா டெல்டாவில் மழையானது குறைந்து விட்டது. காரைக்காலில் 43 மில்லிமீட்டர் அளவு மழை, நாகப்பட்டினத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த 43 மில்லிமீட்டர் அளவு மழை அதற்கு நெருக்கத்தில் தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இனிமே கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. அங்குமிகமாக சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம். அது வந்து தவிர்க்க முடியாதது. இந்த காலகட்டமே வடகிழக்கு பருவமழை காலகட்டம் தான் இல்லையா? ஸோ அதனால மழையானது பதிவாகும். இப்போ சுழற்சி புதுச்சேரிக்கு அருகில, அதாவது புதுச்சேரி மரக்காணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதற்கு நெருக்கத்துல அந்த மையப்பகுதி நிலவி கொண்டு இருக்கிறதுனால இப்ப காற்று அது வந்து இழுக்குது இல்லையா? அதனால நமக்கு தென் மாவட்டங்கள்ல, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட மழையானது பதிவாகலாம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல, தென்காசி மாவட்ட பகுதிகளில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும்னு வச்சுங்களேன். அதே மாதிரியே கோடியாக்கரை பகுதிகள், நம்ம முத்துப்பேட்டை, கோடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், இவை தவிர்த்து வேதாரண்யம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது நாகை மாவட்ட தெற்கு பகுதிகளில் ஓரளவிற்கு கணிசமான மழைக்கும் சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு.